எபிசோட் 19. ராஜாவின் மயக்க மருந்து. விஜயநகர அரசின் அரண்மனையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கத் தொடங்கியது. ராஜாவின் ஆராய்ச்சிக்கான ஆர்வம் எல்லோருக்கும் தெரிந்ததே. அவர் சுவாரஸ்யமான விஷயங்களை அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பார். அந்த நாளில் அரசவையில் அரசர் கிருஷ்ணதேவராயர் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மயக்க மருந்தை பற்றி கேள்வி கேட்டார். இந்த மருந்து மனிதரை மயக்கி அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடும் என்று கூறுகிறார்கள் என்று அரசர் ஆர்வமாக கூறினார். நம்முடைய அரசவையில் இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். இது உண்மையிலேயே இயங்குகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசரை நிறுத்த யாரும் துணியவில்லை. ஆனால் அந்த மருந்தை முதலில் யாருக்கு பயன்படுத்துவது என்பதில் விவாதம் ஏற்பட்டது. அவ்வளவு நேரம் அரசவையில் இருந்து மெளனமாக கேட்டுக்கொண்டிருந்த தெனாலி ராமன் திடீரென சிரித்தார். மன்னா, முதலில் இந்த மருந்து உங்கள் மேல் இயங்குகிறதா என்று பார்ப்போம். உங்களின் தீர்க்கதரிசனத்தால் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். அரசர் சிரித்து, நன்றாகவே சொல்கிறாய் தெனாலி. சரி, மருந்தை என் மீது பயன்படுத்துகிறேன். ஆனால் நீயும் இதனை பயன்படுத்த வேண்டும். பார்த்து நான் உன்னை மயக்குகிறேனா என்பதை நீயே சொல்ல வேண்டும். மருந்து மர்மம். தனது அறிவாற்றலை சோதிக்க முனைந்த தெனாலி தன்னை இவ்வளவு சுலபமாக மயக்க முடியாது என கருதி தைரியமாக ஒப்புக்கொண்டார். ராஜா மயக்க மருந்தை சுவைத்துவிட்டு சில நிமிடங்களில் தனது கண்களை மெல்ல மூடியார். சில கணங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் போல் தோன்றினார். அரசர் திடீரென கண்களை திறந்து அனைவரையும் வியக்க வைத்தார். அவர் மெல்ல ஒரு சிரிப்புடன் தெனாலியிடம் வரும்போது அங்கிருந்த மந்திரிகள் ஆச்சரியமாக காத்திருந்தனர். தெனாலி, இப்போது நான் உன்னை கட்டுப்படுத்தப் போகிறேன். தெனாலி மனதில் ஒரே கேள்வி, இந்த மருந்து உண்மையிலே இயங்குகிறதா? அரசர் அதிரடி குரலில், தெனாலி, நீயே பேசாமல் நின்று விடு என்றார். நகைச்சுவை பதிலடி. ஆனால் தெனாலி எளிதில் மயங்கும் மனிதர் அல்ல. அவர் அழகான முறையில் ராஜாவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி விட்டார். மன்னா, தெனாலி அமைதியாக பேச ஆரம்பித்தார். மருந்து உங்கள் மேல் இயங்குகிறதா என எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீங்களே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களை நான் இங்கே கொண்டு வந்தது என்ன மருந்து அல்லது உங்கள் அறிவா? அரசர் சில நிமிடங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். நீ எனக்கு திகட்டாத சிரிப்பை தந்துவிட்டாய் தெனாலி என்றார் அரசர். இந்த மயக்க மருந்து என்னை பயன்படுத்த முடியாது போலவே உன் அறிவையும் சோதிக்க முடியாது. அரசரும் தெனாலியும் ஒன்றாக சிரித்து கொண்டனர். அந்த மயக்க மருந்தை ஒருவேளை மீண்டும் பரிசோதிக்க வேண்டுமா என ஆராய்ந்து கொண்டனர். இந்நிகழ்வை தொடர்ந்து அரசர் தெனாலியின் நகைச்சுவை திறமையை புகழ்ந்து அவருக்கு சிறப்பான பரிசு வழங்கினார். அரசவையில் மற்ற மந்திரிகளும் தெனாலியை பாராட்டினர். இவ்வாறு தெனாலி ராமனின் அறிவு மற்றும் நகைச்சுவை திறமை ராஜாவையும் மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்தது.